பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவில் அன்பாயிருக்கும் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஜெபம் பண்ணுவது எப்படி. கண்டிப்பாக இதை முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஜெபம் எப்படி பண்ணுறதுனே தெரியல. இதை நமக்கு ஏசப்பா நமக்கு ஒரு சிறந்த ஒரு ரோல் மாடல். எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு நமக்கு யோவான் 11:41 இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியும். லாசரு இறந்துட்டார். அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. இப்போது ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்ப போகிறாரு. அதுக்கு முந்தி அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். ஒரு அற்புதம் பண்ணுறதுக்கு முந்தி முதல்ல பிதாக்கிட்ட அவர் பேசுகிறாரு. அதை பேசும்போது அவரோட ஆக்டிவிட்டியும் நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கு. அவர் கண்களை ஏறெடுத்து, அப்போ சுற்றி இருக்கிறவங்கள அவர் பார்க்கல. அவர் அப்போ இங்கே யாரை பார்க்குறாருன்னா பிதாவை பார்க்குறாரு. கண்களை ஏறெடுத்து, எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்றார். நல்லா பாருங்கள், என்ன ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம்தான் மனுஷனுக்கு தேவை. அவர் க்ளீனாக சொல்கிறாரு, எப்பொழுதுமே நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. செவி கொடுக்குறீங்களா சாமி, செய்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. நீங்கள் எனக்கு செவி கொடுக்கறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அடுத்து, இதை எப்பொழுதும் நான் அறிந்திருக்கிறேன். இதை எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அவர் சொல்கிறேன்றாருன்னா, அவரே அதை சொல்லியிருப்பார். 43 பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பார். என்னை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் காணும்படியாக நான் இதை சொன்னேன். அதாவது மற்றவங்க அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான், நீர் என்னை அனுப்புனதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி, அவ்வளோதான். இதை சொல்லி முடிச்சுட்டு லாசரு வெளியே வான்றாரு. இவ்வளோதாங்க ஜெபம். அந்த விசுவாசம் பிதா செய்வார் அப்படின்றத இருக்கணும். இப்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறது? ஏசு செய்வார், இப்படி தான் இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால நம்ம எதையும் கேட்கணும். ஏசு செய்வார்னு விசுவாசிக்கணும். ஆனால் அந்த கேட்குற விஷயம் நீதியானதாக இருக்கணும். இவ்வளவுதாங்க. இதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் பலனடைங்க. பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவில் அன்பாயிருக்கும் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஜெபம் பண்ணுவது எப்படி. கண்டிப்பாக இதை முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஜெபம் எப்படி பண்ணுறதுனே தெரியல. இதை நமக்கு ஏசப்பா நமக்கு ஒரு சிறந்த ஒரு ரோல் மாடல். எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு நமக்கு யோவான் 11:41 இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியும். லாசரு இறந்துட்டார். அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. இப்போது ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்ப போகிறாரு. அதுக்கு முந்தி அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். ஒரு அற்புதம் பண்ணுறதுக்கு முந்தி முதல்ல பிதாக்கிட்ட அவர் பேசுகிறாரு. அதை பேசும்போது அவரோட ஆக்டிவிட்டியும் நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கு. அவர் கண்களை ஏறெடுத்து, அப்போ சுற்றி இருக்கிறவங்கள அவர் பார்க்கல. அவர் அப்போ இங்கே யாரை பார்க்குறாருன்னா பிதாவை பார்க்குறாரு. கண்களை ஏறெடுத்து, எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்றார். நல்லா பாருங்கள், என்ன ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம்தான் மனுஷனுக்கு தேவை. அவர் க்ளீனாக சொல்கிறாரு, எப்பொழுதுமே நீங்கள் எனக்கு செவி கொடுக்குறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. செவி கொடுக்குறீங்களா சாமி, செய்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. நீங்கள் எனக்கு செவி கொடுக்கறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. அடுத்து, இதை எப்பொழுதும் நான் அறிந்திருக்கிறேன். இதை எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அவர் சொல்கிறேன்றாருன்னா, அவரே அதை சொல்லியிருப்பார். 43 பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருப்பார். என்னை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் காணும்படியாக நான் இதை சொன்னேன். அதாவது மற்றவங்க அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான், நீர் என்னை அனுப்புனதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி, அவ்வளோதான். இதை சொல்லி முடிச்சுட்டு லாசரு வெளியே வான்றாரு. இவ்வளோதாங்க ஜெபம். அந்த விசுவாசம் பிதா செய்வார் அப்படின்றத இருக்கணும். இப்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறது? ஏசு செய்வார், இப்படி தான் இருக்கணும். இயேசுவின் நாமத்தினால நம்ம எதையும் கேட்கணும். ஏசு செய்வார்னு விசுவாசிக்கணும். ஆனால் அந்த கேட்குற விஷயம் நீதியானதாக இருக்கணும். இவ்வளவுதாங்க. இதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் பலனடைங்க.